இப்பொழுது நம்முடைய சிந்தனைக்காக எபிரேயர் நிருபம் 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தையும் 9ஆம் வசனத்தையும் வாசிங்க. விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாய் பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். விசுவாசத்தினாலே வாக்குத்தத்தமுள்ள தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்கு தத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான். அல்ல வாழ்க்கை கூடார யாக்கோபோடும் ஈசாக்கோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான். ஹல்லேலூயா. சரி, முதல்ல விசுவாசத்தினாலே என்று ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. நாம் எல்லாரும் ஒரு விசுவாசத்தை தந்திருக்கிறார். விசுவாசத்தை தோக்கிறவரும் முடிக்கிறவருமாய் இயேசு. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே விசுவாசத்தை கர்த்தர் துவக்கி விட்டிருக்கிறார். இடைப்பட்ட காலம் நம்முடையது, இனி முடிக்க வருவார். ஹல்லேலூயா. பவுல் சொன்னார், ஓட்டத்தை முடித்தேன் என்று சொல்லுகிறார். அவர் முடிக்கல, கர்த்தர் ஓட்டத்தை முடிக்கிறவர். ஹல்லேலூயா. ஓட்டமே ஜெயமாய் ஓடியே முடிக்க ஒவ்வொரு நாளும் புது பலன் அடைய வேண்டும். ஹல்லேலூயா. ஆமேன். சரி, இங்கே அவன் புறப்பட்டு போனான் என்று எழுதியிருக்கிறது. விசுவாசத்தினால் அவன் புறப்பட்டு போனான். நமக்கு ஒரு விசுவாசத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். நம்பப்படுகிற உறுதியை தந்திருக்கிறார். காணப்படாத ஒன்றின் மேல் நிச்சயத்தை தந்திருக்கிறார். காண்கிற ஒன்றை ஹல்லேலூயா நாம் விசுவாசிக்க அவசியம் இல்லை. காணாத ஒன்றை தான் நாம் விசுவாசிக்கிறோம். அந்த விசுவாசம் எல்லாருக்குள்ளும் இல்லையே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசத்தை தேவன் தோக்கினால் மாத்திரமே தான் நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசம் வரும். ஹல்லேலூயா. விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். போகும் இடம் இன்னதென்று அறியாமல் கீழ்ப்படிந்து புறப்பட்டு போனான். அல்லேலூயா. அரே ஆண்டவர் தான் சுதந்திரமாய் பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி புறப்படார். ஒரு சுதந்திர பாகம், ஒரு சுதந்திரமான இடத்தை நாம் சுதந்திரிக்க போகிறோம். ஹல்லேலூயா. நாம் சுதந்திரிக்கிறேன்னு சொன்னால் கிளைம் பண்ணி கொள்வது, அதை உரிமையாக்கி கொள்கிறது, அதை எடுத்துக்கொள்வது. ஹல்லேலூயா. நமக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற எல்லாவற்றையும் நாம் என்ன செய்யணும்? சுதந்திரித்து கொள்ளணும். ஹல்லேலூயா. பிள்ளைகளானால் சுதந்திரர். கிறிஸ்துவுக்கு நாம் உடன் சுதந்திரர். பிதாவாகி தேவன் வைத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் நாம் உடன் சுதந்திரம் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்கிற மக்களாக இருக்கிறோம். அந்த சுதந்திரிக்கிறது தான் நாம் பாடுபட வேண்டியாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த பாடுகள் நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது ஆமேன். ரோமர் 8:17 எப்போதும் நினைவுகூறணும். ஹல்லேலூயா. ஆமாம். நாம் யாரும் முதல்ல அந்த 15ஆம் வசனத்தில் அழகாய் சொல்லப்பட்டுகிறது. 15ஆம் வசனம் ரோமர் 8, 15, 16, 17 வசனம் படிக்கும்போது நமக்குள்ளே அடிமைத்தனத்தின் ஆவியை கர்த்தர் தராமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறோம். நாம் எல்லாரும் தேவாதி தேவனை அப்பா பிதாவின் தெய்வமே கடவுளே இறைவா ஆண்டவா என்று கூப்பிடுறதில்லை, அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறோம். 16ஆம் வசனம், நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே சாட்சி கொடுக்கிறார். ஹல்லேலூயா. நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று தேவ ஆவியானவர் சாட்சி கொடுக்கிறார். அப்புறம் பிள்ளைகளானால் சுதந்திரமாமே. பிதாவாகி தேவனுடைய சுதந்திரம், கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரம், கிறிஸ்துவோடு கூட மகிமைப்படும்படிக்கு
அவரோடு பாடுபட, அவர் கிறிஸ்துவோடு கூட மகிமைப்பட போகிறோம். கிறிஸ்து மகிமை அடைந்திருக்கிறார், உயிர்த்தெழுந்து பிதாவின் மகிமை அடைந்திருக்கிறார். கிறிஸ்துவோடு மகிமைப்படும்படிக்கு நாம் அவரோடு பாடுபட்டால் நாம் அப்படி ஆகும் என்று சொல்லப்பட்டது. ஹல்லேலூயா. எல்லாம் விசுவாசத்தினால், பை ஃபெய்த். ஹல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் ஆபிரகாமை ஆபிரகாம் என்ன செய்கிறார்? அவன் பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி ஆண்டவர் அவனை அழைக்கிறார். ஹல்லேலூயா. அழைத்த போது கீழ்ப்படிந்து அவன் என்ன செய்தான்? புறப்பட்டு. அல்ல, நம்ம எல்லாரும் யாத்திரை செய்யணும், புறப்பட்டு போகணும். ஹல்லேலூயா. இலக்கை நோக்கி ஆசையாய் தொடரணும், நாளும் ஓடிக்கொண்டே இருக்கணும். பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் நம்ம ஓட்டத்தை ஓடணும். ஹல்லேலூயா. அப்படியே படுத்து கொண்டிருக்கக்கூடாது. ஆமென். அந்த இவனை பார்த்து ஆண்டவர் சொன்னார், ஆபிரகாம் அந்த சமபூமி எங்கே நில்லாத, பின்னிட்டு பாராத. ஹல்லேலூயா. அந்த மலைக்கு குறிப்பிட்ட சொன்ன இடத்திற்கு நீ என்ன செய்யணும்? ஓடிப்போ. ஹல்லேலூயா. ஆமென். லோத்தை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். லோத்தையும் அவருடைய குடும்பத்தையும் சேர்த்து தான் சொன்னார். ஆனால் லோத்து அசத் எப்படியோ என்னால் ஓட முடியாதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சவண்டார். சோதரம். அதில் மனைவி அங்கேயே நின்றுட்டா. சோதரம். அப்படியே பிறகு ஆண்டவர் அப்படியே நிறுத்தி விட்டுருக்கிறார். இன்றைக்கும் லோத்துடைய மனைவியுடைய அந்த உடல் அன்றைக்கு அந்த இஸ்ரவேல் தேசத்தில் நின்று கொண்டு தான் இருக்கிறது. அல்ல, லோத்தின் மனைவியை நினைத்து கொள்ளுங்க. ஹல்லேலூயா. அவள் சொன்னபடி கேட்கவில்லை, அவள் புறப்பட்டு போகவில்லை. ஹல்லேலூயா. ஜீவன் தப்ப ஓடவில்லை. சமபூமியிலே நின்று நிற்கக்கூடாது, பின்னிட்டு பார்க்கக்கூடாது. ஜீவன் தப்ப ஓடு, அந்த மலைக்கு ஓடிப்போ சோதரம் என்று அவளுக்கு சொல்லப்பட்ட போது அவள் பின்னிட்டு பார்த்து உப்பு தூணாளாள். ஆனால் லோத்து சரியாக ஓடலை. லோத்து சொல்லி கொண்டார், இந்த பக்கத்தில் ஒரு ஊர் இருக்குது, அந்த இடத்துக்கு நான் போகிறேன், என்னால் ஓட முடியாது. ஓட சொன்னபோது கீழ்ப்படிந்து ஓடவில்லை. ஓட சொன்னவர் ஓட பலன் கொடுப்பார். ஆமென். ஓட பண்ணுவார். நம்முடைய ஓட்டத்தை நாம் ஜெயத்தோடு ஓட வேண்டும். ஓட்டமே ஜெயமாய் ஓடியே முடிக்க ஒவ்வொரு நாளும் புதிய பலன் அடைய வேண்டும். ஆமென். இலக்கு நோக்கி அந்த பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளும்படி நாம் ஓட வேண்டிய இருக்கிறது. அவன் பந்தய சாலையிலே நாம் ஓட வேண்டிய இருக்கிறது. அல்லேலூயா. அநேகர் ஓடாமல் இருக்கிறார்கள். புறப்பட்டு போகணும். அப்படியே இருந்து சோத்திரம். சும்மா இருக்கிற தேசத்தை இருக்கிற இடத்துல அப்படியே இருந்து கொண்டு இருக்கக்கூடாது. புறப்பட்டு போக வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னார். நாம் தேவ பிள்ளைகளாகிய நாம் ஒரு புறப்பட்டு போகிற ஒரு யாத்திரையில் இருக்கிறோம். யாத்திரை செய்யும் குரூசை நோக்கி செய்யும் நான் இயேசுவினாய் ஜீவன் நச்சீடும் ரட்சகனாம் அங்கே சுவாசம் வரையும். அல்லேலூயா. யாத்திரை செய்யும் ஒரு யாத்திரை. இலக்கு நோக்கி நாம் பிரயாணம் பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும். அது ஆதியாகமம் 12:1 படிக்கும்போது வாசிக்கிறோம். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் இனத்தையும் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. ஹல்லேலூயா. ஆண்டவர் கண்டிப்பாக சொல்றது, நீ என்ன செய்யணும்? அநேக காரியங்கள் விட வேண்டும். தேசத்தை விடணும், இனத்தை விடணும், தகப்பனுடைய வீட்டை விடணும். நீ விட்டு புறப்பட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ. அவர் காண்பிக்கிறார் நமக்கு, இப்படி போக வேண்டும், இந்த வழியா போகணும், இந்த இடத்துக்கு நீ போய் சேரணும் என்று சொல்லி ஆண்டவர் வழிகாட்டுகிறார். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். காண்பிக்கும் தேசம், காண்பிக்கும் இடம். அல்லேலூயா. நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ. ஆண்டவர் நமக்கு தேசத்தை நமக்கு காண்பித்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த இடத்துக்கு நாம் பிரயாணம் போக வேண்டும்.
ஆதியாகமம் 12:4 வாசிப்போம். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். அல்லேலூயா. கூட லோத்தையும் கூட அழைத்து கொண்டு போனான். லோத்து சரியாக போய் சேரல. சரி இருக்கட்டும். அந்த நாம் போகும்போது சில கூட நமக்கு இனத்தார் ஜனத்தார் சொந்த பந்தாராக இருந்தால் கூட ஆட்களை கூட்டிகிட்டு போகலாம். அல்லேலூயா. ஆபிரகாம் லோத்தையும் கூட கூட்டி கொண்டு போகிறார். அப்போது ஆண்டவர் ஒரு மனுஷனை பிடிக்கும்போது அவனை ஆண்டவர் அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு அவனை கொண்டு போய் சேர்ப்பதற்காக தேவன் திட்டம் பண்ணுகிறார். குறிப்பிட்ட இடத்தை விட்டு அவனை ஒரு தேசத்தை காண்பித்து அந்த தேசத்துக்கு அவனை கொண்டு போய் சேர்க்க விரும்புகிறார். நம்ம எல்லாரையும் ஆண்டவர் தம்முடைய மகிமையான ராஜ்யத்திலே கொண்டு போய் சேர்க்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. இன்னொரு சம்பவத்தை கூட வாசித்தோடு நம்முடைய பிரசங்கத்தை விளக்கத்தை சொல்லலாம். 1 சாமுவேல் புத்தகம் 23ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். தாவீதும் ஏறக்குறைய 600 பேராகிய அவன் மனுஷரும் எழும்பி கேகிலாவை விட்டு புறப்பட்டு போகக்கூடிய ஒரு இடத்திற்கு தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் சேர்ந்து போனாங்க. தாவீது இங்கே சவுல் தான் புறப்படுகிறதை நிறுத்திவிட்டான். அல்லேலூயா. அவன் புறப்படுவதை நிறுத்திவிட்டான். தாவீது அவனோடு சேர்ந்தவனும் அந்த எந்த அதில் வாசிக்கிற காரியம் சொல்லி பாருங்க. விட்டு போகக்கூடிய இடத்திற்கு போனார்கள். போகக்கூடிய ஒரு இடம், எந்த இடம் எனக்கு சொல்லலை. அல்லேலூயா. போகக்கூடிய இடத்திற்கு புறப்பட்டு போனாங்க. அவங்க ஒரு குரூப் போகக்கூடிய இடத்துக்கு புறப்பட்டு போகிறது. அதில் முக்கியமானவன் அதில் யாருன்னு கேட்டால் இந்த சவுல் தான் முக்கியமானவன். சவுல் அவன் போகிறத நிறுத்திட்டு ஸ்டாப் பண்ணிட்டு ஆண்டவர் சவுலைத்தான் முதல்ல ராஜாவாக ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார்கள். சவுல் இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்டார்கள். மற்ற ஜனங்களைப் போல எங்களுக்கு ஒரு ராஜா இருக்கத்தான் வேண்டும் என்று ஆண்டவரிடத்தில் நிர்பந்திச்சாங்க. முதல்ல ஆண்டவரிடத்தில் நிர்பந்திக்கல, அவங்கெல்லாம் அவங்களை வழிநடத்தின சாமுவேல் தீர்க்கதரிசிட்ட வராங்க. வந்து எங்களுக்கு மற்ற எல்லா ஜாதிகளுக்கும் இருக்கிறது போல எங்களுக்கும் ஒரு ராஜா இருக்கத்தான் வேண்டும். அது வரைக்கும் இஸ்ரவேல் ஜனங்களை நியாயம் விசாரித்து கொண்டிருந்தார். நியாயாதிபதியாக தான் இருந்தார் இந்த சாமுவேல் தீர்க்கதரிசி. அவருக்கு வயசும் ஆயிடுச்சு. அப்போது ஜனங்கள் எல்லாரும் மற்ற ஜனங்களை போல இருக்காங்க. அந்த படி பார்த்தா தெரியும். இதோ விஷயத்தை மாற்ற முடியுங்க. சகல ஜாதிகளுக்குள்ளும் இருக்கிறபடியே எங்களை நியாயம் விசாரிக்கிறதற்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்தித்தான் ஆக வேண்டும் கேட்டுக்கிட்டாங்க. ஹல்லேலூயா. எல்லா ஜனங்களை போல நாங்களும் இருப்போம். எல்லா ஜனங்களும் ராஜா இருக்கிறாங்க. இந்த கம்ப்ளைண்டை போய் சாமுவேல் தீர்க்கதரிசி ஆண்டவரிடத்தை சொல்லுகிறார். அப்போ ஆண்டவர் அதை கேட்டு சொன்னார், என்னை தள்ளிவிட்டார்கள் என்று ஆண்டவர் கம்ப்ளைண்ட் சொன்னார். தங்களுக்கு ஒரு ராஜா வேணும்னு கேட்குறாங்க, என்ன தள்ளிட்டாங்கன்னு சொன்னது ஆண்டவர் சொன்னார், ஒன்றை தள்ளலை என்னைத்தான் தள்ளினார்கள் என்று ஆண்டவர் சொன்னார். சரி, அவர் கேட்டுக்கொண்டபடி ஒரு ராஜாவை என்ன செய்ய ஏற்பாடு செய்ய என்று சொல்லி ஒரு ராஜாவை ஏற்படுத்தி கொடுக்கிறார். ஏற்படுத்தி கொடுக்கப்பட்ட அந்த ராஜா அவன் சகோதரம் மாம்சத்தின்படியான மனுஷனாக இருந்தார். 2 மனுஷர்கள் இருக்கிறார்கள். ஒன்று மாம்சத்தின்படியான கிறிஸ்தவர்கள், இன்னொன்று ஆவியின்படியான கிறிஸ்தவர்கள். ஒரு வசனத்தை வாசிங்க. கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் நினைக்கிறபடி இங்கே கலாத்தியர் 4:29 4:29 ஆகிலும்
ஆகிலும் மாம்சத்தின்படி பிறந்தவன் ஆவியின்படி பிறந்தவனை அப்பொழுது துன்பப்படுத்தினது போல இப்பொழுதும் நடந்து வருகிறார். ஹல்லேலூயா. அப்போ எப்படியோ அப்போ தான் இப்போவும் அப்படித்தான். அங்கே 2 பேர், ஒருதன் முதல்ல சவுல், இரண்டாவது தாவீது. சவுல் மாம்சத்தின்படி ராஜாவாக்கப்பட்டவன். அவன் சாமுவேல் தீர்க்கதரிசியினால் ஜனங்கள் வற்புறுத்தி கேட்டுக்கொண்டபடினாலே ஒரு ராஜாவை ஏற்படுத்தி கொடுக்கிறார். ஹல்லேலூயா. தாவீது தேவனால் ராஜாவாக ஏற்படுத்தப்படுகிற மனுஷன். அல்லையா, 2 பேரும் ராஜாக்கள் தான். அல்லேலூயா. இந்த மாம்சத்தின்படி பிறந்தவனுக்குள்ளே பெரிய குழப்படிகள் இருக்கும். எப்போது அவன் சோதரம். அங்கே ஒரு சம்பவம் நடந்தது. இந்த தாவீதுக்கு மேல் சவுலுக்கு பயங்கரமான வெறுப்பு ஏற்பட ஒரு காரணம் ஏற்பட்டது. கோலியாத் என்று சொல்லுகிற ஒரு ராட்சசன், அவன் இஸ்ரவேல் ஜனங்களை, இஸ்ரவேலின் தேவனையும் நிந்தித்து கொண்டிருந்தான். அவன் ஒரு பெலிஸ்தியன், அவன் சத்துரு. அவன் பயங்கரமாய் நின்று சத்தம் போட்டு கொண்டிருந்தான். அவனை எதிர்த்து நிற்க சவுல் ராஜாவுக்கோ அங்குள்ள சவுலை சேர்ந்த சவுலின் கூட உள்ள யுத்த வீரர்களுக்கோ தைரியம் இல்லாமல் இருந்தது. அந்த சவுலோடு கூட யுத்த வீரர்கள் கூட்டத்தில் தாவீதுடைய அண்ணன்மார் இருந்தாங்க. தாவீதுடைய அண்ணன்மாரும் எல்லாரும் சேர்ந்து இப்போ அவன் ஒரு மலைக்கு மேலே ஏறி நின்று சத்தம் போடுவான். எல்லாரும் ஒழிச்சிடுவாங்க. வாருங்கடா, அவங்களில் ஒருத்தன் இருந்தால் வாருங்க. அவன் ஏறக்குறைய 10 அடி உயரம் உள்ளவன். 9 6 முழமும் 6 முழம்னா 9 அடி, ஒரு ஜான் 10 அடி தான். நம்ம கணக்கு 10 அடி உயரம் அவன். மற்ற ஜனங்கள் எப்படி, நம்ம எல்லாம் எதிரடி இருப்போம். நம்ம உள்ள ஜனங்கள் சாதாரண ஜனங்கள் 5.5 அடி 5.5 அடி இருந்தால் கூட ஒரு போலீஸ் வேலைக்கு கூட நம்ம தகுதியாக முடியும் 5.5 அடி. ஆனால் அக்காலத்தில் அமெரிக்காவில் போய் எடுத்திங்கன்னா 6 அடி இருந்தால் தான் வருதுன்னே ஒரு போலீஸ் வேலைக்கு தேர்வு செய்வாங்க. சோத்திரம். அவருக்கு நமக்கு ரொம்ப வித்தியாசம் உண்டு. சரி, இப்படி இருக்க இந்த 6 அடி இவருக்கு ஒரு விலை 6 அடி வரை எடுத்திருப்பார். யார்? தாவீது. 6 அடி 6 அடி மனுஷனு பக்கத்தில் ஒரு 10 அடி மனுஷன் நிறுத்தினா எப்படி இருக்கும்? அப்படி இருப்பான். சோதரம். இந்த தாவீது அங்கே அவனுடைய சகோதரன்மார் அங்கே இருக்கிறபடினாலே, சவுலுடைய சேனாபதிகளாக அங்கே இருக்கிறபடினாலே அவர்களுக்கு ஆகாரம் கொண்டு வந்து கொடுக்கும்படிக்கு தகப்பனால் அனுப்பப்பட்டு சில தின்பண்டங்கள்லாம் கொண்டு வருகிறார். வரும்போது அங்கே பார்த்தா இவன் சத்தம் போட்டு நிற்கிறான். ஒருவன் கோலியாத்து சத்தம் போட்டு நிற்கிறான். ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கிறான். இஸ்ரவேல் ஜனங்களை பரியாசம் பண்ணுகிறான். அதை பார்த்தபோது இந்த தாவீதுக்கு பொறுத்து கொள்ள முடியல. ஜீவனுள்ள தேவனை நிந்திக்க இவன் யார்? இவன் யார்? ஜீவனுள்ள தேவனை நிந்திக்க இவன் யார்? விருத்த சேதம் இல்லாத இவன் எம்மாத்திரம் என்று சொல்லி தாவீதுக்குள்ளே கெம்புது. அல்லேலூயா. மற்ற எல்லாரும் பயந்து, மாம்சத்தின்படி தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜாவுக்கும் பயம், இந்த ராஜாவை வச்சு அந்த ஜனங்களுக்கும் பயம். அவன் தாவீதுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அல்லேலூயா. தாவீது ஒரு ஆவிக்குரிய மனுஷன், ஒரு தேவ மனுஷன். அல்லேலூயா. ஆமென். தாவீதனோட ஜனங்களை என்ன செய்தாங்க? யாத்திரையை என்ன செய்தாங்க? தொடர்ந்து போனாங்க. அல்லேலூயா. அங்கே வாசிக்கிறோம், தாவீதும் அவனோடு இருந்த மனுஷரும் புறப்பட்டு போகக்கூடிய இடத்துக்கு போனார்கள். ஆனால் சவுல் என்ன செய்தான்? புறப்பட்டு போகிறதை நிறுத்தி விட்டான். அல்லேலூயா. நம்முடைய டாபிக் தான். ஒருத்தன் புறப்பட்டு போகிறதை நிறுத்தி விட்டான். அவன் மாம்சத்தின்படியானவன். அல்லேலூயா. மாம்சத்தின்படியானவன் அவன். சவுலுக்கு சரி என்ன சம்பவம் நடந்ததுன்னு எப்படியும் கோலியாத்தை தாவீது கொண்டு போட்டான். சோதரம். கோலியாத்தை கொண்டது ஒரு எல்லாருக்கும் பெரிய, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பெரிய வெற்றி. அங்குள்ள சோதரம் ஸ்திரீகளெல்லாம் சேர்ந்து பாட்டு பாடுறாங்க. சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10000 பாட்டு பாடினாங்க. இவனுக்கு பிடிச்சது குழப்பம். மாம்சத்தினுடையானவன் இவன், மாம்சத்தினுடையான ராஜா இவன். என்ன செய்ய? தாவீதை கொல்லணும். அல்லேலூயா. தாவீதை கொல்லணும். தாவீது இப்படியே பெரிய காரியத்தை செய்தானே. அவங்க தாவீது அவன் தூண்டி விட்டா பாடினாங்க.
அல்லேலூயா. அவன் நமக்கு ஒரு பெரிய வெற்றியை நேடித்தந்தானே என்று சொல்லி சந்தோஷப்படாமல் அவனை அணைத்து கொள்ளாமல் இவனை எப்படியாவது கொல்லணும். அல்லேலூயா. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான் சாத்தான். அல்லேலூயா. இவனுக்குள்ளே ஒரே குழப்பம், இவனுக்குள்ளே கீழ்ப்படியாமை கிடையாது. ஆண்டவர் சொன்னால் மாறித்தான் செய்வான். அல்லேலூயா. சோதரம். இந்த அமலேக்கியரை கொண்டு அந்த சபிக்கப்பட்ட பொருள் ஒன்று எடுக்காதேன்னு சொன்னால் எல்லாத்தையுமே ஆசை வச்சு எடுத்துக்கிட்டான். ஆமென். சவுல் அவர் ஒரு முறை சாமுவேல் தீர்க்கதரிசி, நான் 7 நாள் வரைக்கும் நீ காத்துரு, நான் வருவேன், வந்த பிறகு நீ யுத்தத்துக்கு போகலாம், அல்ல காரியங்களை செய்யலாம்னு சொல்லியிருந்தான். இவன் 7 நாள் மட்டும் காத்திருந்தான், 7 நாள் வரைக்கும் காத்திருக்கல. அல்லேலூயா. காலை நேரத்தில் இவனை யுத்தத்துக்கு அவனே ரெடியாகி போயிட்டான். இவனை பலி செலுத்திட்டான். சோத்திரம். பலி செலுத்த அவருக்கு எந்த உரிமையும் இல்லை. அவன் பலி செலுத்தியாச்சு, யுத்தத்துக்கு புறப்பட்டாச்சு. அப்போ தான் இவர் ஒரு சாமுவேல் தீர்க்கதரிசி வருகிறார். புத்தீனமாய் செய்தீர், புத்தீனமாக செஞ்சிட்டீர்னு சொல்ல. அநேக புத்தீனங்களை செய்கிறான். புத்தீனமான மனுஷன் அவன், மாம்சத்தினுடைய பிறந்தவன். அல்லேலூயா. அவன் பகைக்கிறவன், திருடுகிறவன், கொல்லுகிறவன், அழிக்கிறவன். அப்படிப்பட்டவனாய் சவுல் ராஜா காணப்பட்டான். அவன் என்ன செய்யல, புறப்பட்டு போகிறத என்ன செய்ய நிறுத்திட்டான். அல்லேலூயா. அவன் புறப்படுகிறதை நிறுத்திவிட்டான். அல்லேலூயா. தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்கள் என்ன செய்தாங்க, புறப்பட்டு எந்த இடத்துக்கு போனாங்க, போகக்கூடிய இடத்துக்கு போனாங்க. எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். போகக்கூடிய இடத்துக்கு போனாங்க. நான் போகக்கூடிய ஒரு இடத்துக்கு நான் போகணும், போகக்கூடிய இடத்துக்கு நான் புறப்பட்டு போகணும். ஆபிரகாம், நம்முடைய முற்பிதாவாகிய ஆபிரகாம், விசுவாசியின் தாப்பனாகிய ஆபிரகாம், ஆண்டவர் சொன்னபோது அழைத்த போது அவன் போகிற இடம் என்னென்று தெரியாமலே புறப்பட்டு போனான். கீழ்ப்படிந்து போகும் இடம் என்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். அல்லேலூயா. தேசத்தை, இனத்தையும், ஜனத்தையும் எல்லாவற்றையும் விட்டு புறப்பட்டு காண்பிக்கும் தேசத்துக்கு அவன் போனான். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். ஆமென். அவர் லோத்தை கூட கூட்டிக்கிட்டு போனார். அல்லேலூயா. நாம் எல்லாரும் புறப்பட்டு போகணும். நாம் அமைதியாக நின்று கொண்டிருக்கக்கூடாது. அல்லேலூயா. புறப்பட்டு போகணும். அங்கே நாம் 2 காரியங்களை கவனிவினி. அந்த கலாத்தியர் 4:29 வருவோம். ஆகிலும் மாம்சத்தின்படி பிறந்தவன் ஆவியின்படி பிறந்தவனை அப்பொழுது துன்பப்படுத்தினது போல இப்பொழுதும் நடந்து வருது. அதே தான் இங்கே 2 கூட்டத்தாராய் ஜனங்கள். ஆவியின்படி பிறந்த ஒரு கூட்டம் ஜனங்கள், மாம்சத்தின்படி பிறந்த ஜனங்கள். இன்றைக்கு மாம்சத்தின்படி பிறந்த ஜனங்கள் தான் உலகத்தில் பெருகி இருக்கிறாங்க. நம்ம கிறிஸ்தவர்களை எடுத்துக்கொள்வோம், அல்லது விசுவாசிகளை எடுத்துக்கொள்வோம், விசுவாச குடும்பங்களை எடுத்துக்கொள்வோம். ஆமென். சோதரன், நான் பூர்வீக ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தவன். அல்லேலூயா. எனக்கு சகோதரன்மார் உண்டு. அல்லேலூயா. எனக்கு அநேக சகோதர சகோதரிமாரெலாம் உண்டு. அப்போது அவர்கள் நடுவில் தான் ஆண்டவர் என்னை பிரித்தெடுத்தார். அல்லேலூயா. ஆனால் அவர்கள் எல்லாரும் மாம்சத்தின்படியாக இருக்கிறாங்க. மாம்சத்தின்படி பிறந்தவர். நான் ஆவியின்படி பிறந்தவன், மறுபடி பிறந்தவன். அல்லேலூயா. ஆமென். அவர் பாட்டு பாடுவது, நான் ஜலத்தினால் நல்ல ஆவியினால், நான் ஜலத்தினால் நல்லாவியினால் நான் மறுபடியும் பிறந்தேன். ஜலத்தினால் நல்லாவியினால் நான் மறுபடியும் பிறந்தேன். தேவனின் ராஜ்யம் சேர்வதற்காக தேடிக்கொண்டேன் பாக்கியம். தேவனின் ராஜ்யம் சேர்வதற்காக தேடிக்கொண்டேன் பாக்கியம். அல்லேலூயா. நான் அவளை போல தான் அவரத்தில் பிறந்தேன். குடும்பத்தில் நான் மறுபடியும் பிறந்தேன். ஜலத்தினால் பிறந்தேன், ஆவியினால் பிறந்தேன். ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினால் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க மாட்டான் என்று இயேசு சொன்னார். அல்லேலூயா. ஆவியின்படி பிறந்தவர்கள். அன்றைக்கு
ஆபிரகாமுக்கு பிள்ளைகள் பிறந்தார்கள். ஆபிரகாமுக்கு பிள்ளைகள் பிறந்தபோது ஆண்டவர் ஆபிரகாமுக்கு பிள்ளை தரலாம்னு சொன்னார். வாக்கு கொடுத்தார். வானத்து நட்சத்திரங்கள் எல்லாம் காண்பித்து கொடுத்து இதை எண்ணிப்பார், என்ன கூடுமான எண்ணிப்பார், உன்னால் எண்ண முடியாது, உன்னை சந்ததி அப்படியெல்லாம் பெருக பண்ணுன்னு சொல்லி வானத்தை எல்லாம் காட்டி சொன்னார். அல்லேலூயா. காட்டி சொல்லிட்டு ஆண்டவர் பொறுமையாக இருக்க சொன்னார். 75 வயசில் அதில் எழுதியிருக்கு. 75 வயசில் ஆபிரகாம் ஆண்டவர் விசுவாசத்தை பின்தொடர்ந்து வருகிறார். அதிலிருந்து அவர் கொஞ்ச நாள் காத்திருக்கிறார். அவர் பிள்ளை கிடைச்ச எத்தனை வயசில்? 100 வயதில். 25 வருஷம் காத்திருக்க வச்சுட்டார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆண்டவர் எல்லா காரியங்களையும் இதோ சீக்கிரம் வருகிறேன்னு சொன்னார். சோத்திரம். நாம் காத்திருக்க வேண்டும் என்று சொன்னார். அல்லேலூயா. நம்ம பார்த்து சொன்னார், சோத்திரம், காத்திருக்கிறவர்களுக்கு தம்முடைய ரட்சிப்பை அருளும்படி 2ஆம் தரம் அவர் தரிசனமாக போகிறார். காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு நாம் வெயிட் பண்ண, காத்து கொண்டிருக்கணும். அல்லேலூயா. நாம் எல்லா காரியத்தையும் ஆண்டவர் கர்த்தருக்காய் பொறுமையுடன் காத்திருந்தேன், என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுகிறார். ஆண்டவருடைய காரியத்தை ஆண்டவருடன் எதையாயிலும் பெறுகிறதற்கு பொறுமையோடு காத்திருக்கணும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு பொறுமையோடு காத்திருந்தா, ஆண்டவர் பொறுமையாய் காத்திருந்தா சோத்தை தருவார். எல்லாம் கர்த்தரை சோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. சோத்திரம். முன்னாட்களே எனக்கு பயங்கரமான ஒரு பல்வலி வந்தது. நான் ஆண்டவரை இயேசு ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட வந்த அனுபவத்தில் நான் மருந்து சாப்பிடக்கூடாது வைராக்கியமாக இருந்தேன். சோத்திரம். முகமெல்லாம் வீக்கம் போட்டு விட்டது. அடிக்கடி வீக்கம் போடும். அங்கே பைபிள் ஸ்கூலில் படித்து கொண்டு போது கட்டாயப்படுத்துவார்கள், நீ உடனே போய் பல்லுக்கு மருத்துவமனைக்கு போகணும், ஸோ ஏதாவது ஒன்று செய்யணும் என்று சொல்லுவாங்க. நான் போகாமலே இருந்தேன். ஆண்டவர் சோதரன் ஆண்டவரே ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். பல் வீக்கம் போட்டு சாப்பிட முடியாமல் கஷ்டப்படுகிறேன். ஆனாலும் ஆண்டவர் விசுவாசத்தை இந்த ஆரம்ப நாட்களில் எப்படியாயிலும் சோத்தை தருவார்னு கர்த்தரை நம்பி காத்திருந்து சோத்தை வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் என்னுடைய பல்லுக்கு பயங்கர சேஃப்டி. அந்த காலையில் ஆண்டவரை இயேசு ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட வருவாங்க. 2 பல்லை பிடுங்கிட்டேன். இன்னும் அடுத்த பல்லெல்லாம் ஒரே சேதம். அப்படி பல்லுக்கு சேதம் வந்து கஷ்டப்பட்டு இருக்கும்போது அந்த அன்றைக்கு பெற்ற அந்த சுகம் என்னுடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும், அல்லேலூயா, இதுவரைக்கும் அந்த சுகம் இருக்கிறது. அன்றைக்கு விசுவாசத்தினால் ஜெபத்தினால் பெற்ற சுகம் இதுவரைக்கும் இருக்கிறது. எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. நான் அது பிறகு ஒரு நாள் கூட அப்படிப்பட்ட பல்வலியினால கஷ்டப்பட்டதே கிடையாது. லேசாக கொஞ்ச நேரம் உறுத்து இப்படி வலி இருந்தால் ஸ்தோத்திரம் பண்ணி உடனே ஜெபம் பண்ணிக்கிட்டு உடனே சோத்தை வாங்கிடுவேன். அல்லேலூயா. இதுவரை உண்மையை சொல்கிறேன். சோத்திரம். அதுபோன்ற பல்வலியோ கஷ்டமோ அதுவரை வந்ததே இல்லை. அல்லேலூயா. அப்படி. ஆனால் டிவைன் ஹீலிங், தெய்வீக சுகம் அப்படிப்பட்டது. அந்த சுகத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். அல்லேலூயா. அப்புறம் இதுபோல் பல நன்மைகளுக்காக தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவர் பொறுமையாக காத்திருக்கணும். பொறுமையாக காத்திருந்தால் ஆண்டவர் நிச்சயமாக கிரியை செய்திருவார். அதுக்கெல்லாம் கஷ்டம். உடனே ஓடி போய் ஒரு ஊழியக்கார சகோதரர் சொன்னார், நான் ரொம்ப காத்திருந்து பார்த்தேன், சகிக்க முடியல, ஒரு மாத்திரை வாங்கி தின்னேன், ஒரு வலி பிடிக்கக்கூடிய மாத்திரை தின்னேன், சூழ்ந்து போச்சு, வலியே போயிடுச்சு. அல்லேலூயா. இதோட ஷார்ட்டாக சோத்தை பெறலாம். பாருங்கள் எவ்வளோ குயிக்காக சோத்தை பெறலாம். ஒரு சோதனை வலி பிடிக்கக்கூடிய ஒரு மாத்திரையை சாப்பிட்டா வலி குறைஞ்சிடும். சோதரம். இப்போ இதுக்கு தெய்வீக சோத்தை காத்திருக்க எவ்வளோ கஷ்டம். அல்லேலூயா. தெய்வீக விடுதலைக்கு காத்திருக்க எத்தனை பேர் காத்திருப்பாங்க? அல்லேலூயா. முடிஞ்சால் காத்திருங்க. சோத்திரம். முடியாட்டா விட்டுருங்க. எல்லாம் கத்திர சோத்திரம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட். சோத்திரம். சரி இருக்கட்டும். இதுவரை ஆவியின்படி பிறந்தவர்கள், மாம்சத்தின்படி பிறந்த ஆபிரகாமுக்கு ஆண்டவர் ஒரு பிள்ளையை கொடுப்பேன் வாக்கு கொடுத்தார். அந்த பிள்ளையை கொடுக்கிற வரைக்கும் காத்திருக்கல. அல்லேலூயா. மனைவி ஒரு ஆலோசனை சொல்ற, நீ இப்படிலாம் காத்து கட்டுப்படியாகாது. சோத்திரம். அந்த வேலைக்காரியை பயன்படுத்துங்க, ஒரு சந்ததியை பெறட்டும், நமக்கு குடும்பம் நமக்கு எல்லாம் சேர்த்து வளர்க்கலாம். இந்த மாப்பிளான் பண்ணா. அல்லேலூயா. வேலை வந்தபோது ஆண்டவர் சோத்திரம் ஒரு மகனை கொடுத்தார், ஈசாக்கை கொடுத்தார். இப்போ இந்த ஆபிரகாம் அந்த இவள் நிமித்தமாய் ஏதேனிலே ஆதாம் ஏவாள் தூண்டுதலினால் ஆதாம் பாவம் செய்தார். இது இந்த அம்மாவுடைய தூண்டுதலினால் தான்
ஆபிரகாம் சகோதரருக்கு பிள்ளை பிறந்தது. சகோதர தேவன் கொடுக்க மாம்சத்தின்படி அந்த இவனை பெற்றெடுத்தார்கள். ஹல்லேலூயா. அவனுடைய பேர் என்ன? இஸ்மவேல். மாம்சத்தின்படி பிறந்தவன். இந்த மாம்சத்தின்படி பிறந்தவன் ஆவியின்படி பிறந்தவனை துன்பப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. இந்த இஸ்மவேலுடைய சந்ததியாக இன்றைக்கு இருக்கிற முஸ்லீம்கள், ஹல்லேலூயா, அவனுடைய சந்ததி முஸ்லீம் மார்க்கனும் ஜனங்களுக்கு வாழறதுக்கு ரொம்ப ஈஸியான மார்க்கம். அவங்களுக்கு குறிப்பிட்ட காரியங்களை செய்தால் போதும் சோதரம். அதனால் அவங்களுக்கு என்ன, நம்ம போல பரிசுத்தத்தையும் பக்தியையும் பரிசுத்தத்தையும் நீதியையும் தேவன் சொன்ன காரியங்களெல்லாம் காத்து கொண்டு அவசியமில்லை. ஹல்லேலூயா. சோதரம் 5 முறை தொழுதா போதும். ரொம்ப ஈஸி வேலை. ஒரு பாயை தடுக்க போட்டுருவாங்க, அங்கே ஒரு கும்பிட்டுக்கிட்டு எழும்பிடுவாங்க, முடிஞ்சு வச்சு வேலை. ஈஸியான வேலை, எக்ஸசைஸ் மாதிரி. ஹல்லேலூயா. நமக்கு அப்படி முடியாது. ஹல்லேலூயா. ஆண்டோடத்தில் ஆமேன். இயேசு கிறிஸ்து 40 நாள் புசியாமல் முடியாமல் உட்கார்ந்து காத்துட்டு ஜெபித்தார். ஹல்லேலூயா. ஆமேன். மோசே 40 நாள் புசியாமல் குடியாமல் உட்கார்ந்திருந்தது. சோதரம் தேவனுடைய வேத புத்தகத்தை தேவன் அவருக்கு எழுதி கொடுத்தார். ஹல்லேலூயா. மனுஷனுடைய சிருஷ்டிப்பு, அவனுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் குறித்து மோசேக்கு எழுதி கொடுத்து மோசையின் மூலமாய் எழுதப்பட்ட புத்தகம் தான் வேதத்திலே சொல்லியிருக்கிற ஆதியாகவும் யாத்திராவும் லேவியாராகவும் எண்ணாகவும் உபாகம் ஆகிய புத்தகங்கள். ஹல்லேலூயா. ஆமேன். தேவனுடைய பிள்ளைகள் ஆமேன் எப்படி இருக்கணுமா? சோதரம் தாவீது எப்படி உபவாசத்தினால் என் முழங்கால் புஷ்டியற்று போயிட்டு என்று சொல்லுகிறார். உபவாசத்தினால் முழங்கால் பொடி போட்டு உபவாசத்தில் இருந்து முழங்கால் படி போட்டு புஷ்டியற்று உலர்ந்து போயிட்டு என்று சொல்லுகிறார். தேவனுடைய பிள்ளைகளுடைய கடும் பத்தியம் நமக்கு ஆவிக்குரிய ஜீவியம் என்று சொன்னால் கடும் பத்தியம், ஊக்கமான ஜெபம். நல்லா ஒரு நாள் ஒரு காரியத்துக்காக ஜெபிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுவேன், எவ்வளோ முயற்சி பண்ணுவேன். ஹல்லேலூயா. ஒரு வீட்டில் ஒரு ஜெபத்துக்கு போனால் எனக்கு வயசுக்கு முடியாது, ஆனாலும் கீழே உட்கார்ந்து முட்டு மடக்கி நிமிர்ந்து என்னெல்லாம் பாடுபடுவேன் தெரியுமா? 2-3 மணிக்கூர் பெரிய பாடுபடுவேன். எப்படியும் ஜெபத்தில் வெற்றி பெற்றுவேன். ஹல்லேலூயா. அநேக சோதரன் காரியங்களுக்காக ஜெபிக்கும் போது இப்படியெல்லாம் உபவாசம் ஜெபம் எவ்வளவோ அவன் நம்முடைய பரிசுத்தத்துக்காய் நம்ம தேவனுடைய நீதி எல்லாவற்றையும் நிறைவேற்றுவதற்காய் இப்படி எல்லா நீதியை நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாக இருக்கிறது. ஆமென். எல்லா நீதியை நிறைவேற்றுவதற்கு எவ்வளவோ பாடுபடணும். பரிசுத்த பவுல் சொல்லும்போது சொல்லுகிறார், ஆமென், நல்ல போராட்டத்தை போராடினேன் என்று சொல்லுகிறார். நீ தீமோத்தேயுவை கூப்பிட்டு சொல்லுகிறார், விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், இதற்காக நீ அழைக்கப்பட்டாய் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கொலோசியர் 1:29 சொல்லும்போது சொல்லுகிறார், அதற்காக எனக்குள்ளே வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிற பலத்தின்படி நான் போராடி பிரயாசப்படுகிறேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ரோமர் 16:32 சொல்லும்போது ஜெபங்களிலே நான் போராடுவது போல நீங்களும் என்னோடு கூட சேர்ந்து போராட வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து நிமித்தம் ஆவியானுடைய அன்பு நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்கிறேன் என்று சொல்கிறார். ஜெபங்களிலே போராட வேண்டும். முழங்கால் நின்று போராடுகிறது எவ்வளவு பயங்கரமான காரியம் தெரியுமா? ஹல்லேலூயா. ஆவிக்குரிய ஜீவத்தை செய்ய எவ்வளவோ போராடி பிரயாசப்படணும். நாங்கள் ஒரு காரியத்தை செய்கிறது வெற்றி பெறுவதற்கு ஹல்லேலூயா எவ்வளவோ போராடி கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகள் சோத்திரம் போராடி மேற்கொள்ளணும், ஜெயம் பெறணும். ஹல்லேலூயா. உடனே சாதிக்கிற சாதனை இல்லை. ஹல்லேலூயா. ஈஸியாக சாதிக்கிற சாதனை இல்லை. 40 நாள் சோதரம் எல்லாம் சாயங்காலம் பகல எல்லாம் உண்டாக்கி வச்சுக்கிட்டு சாயங்காலம் எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு 40 நாள் உபவாசம் இருந்தால் 1 வருஷம் செய்த பாவம் அக்கிரமம் அநியாயம் எல்லாத்துக்கும் தீர்வு கிடைக்கும் என்று சோதரம் அவருடைய நல்ல போதனைகள். வசதியாய் வாழ்க்கைக்கு மனுஷன் வாழக்கூடிய சௌரியமான மாம்சீகமான எல்லா விதமான சௌரியங்களோடு கூடிய உபதேசங்கள் அவர்களுக்கு இருக்கிறது. அல்லேலூயா. அதான் மாம்சத்தின்படி பிறந்தவர். நான் வேதத்தில் அழகாய் சொல்லி இருக்கிறது, இஸ்மவேல் மாம்சத்தின்படி பிறந்தவன். ஈசாக்கு தேவனுடைய சித்தப்படி தேவனுடைய பிளான் படி தேவனால் உருவாக்கப்பட்டவன். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணபடி தேவனால் தரப்பட்டவன் தான் அந்த ஈசாக்கு. அவன் ஆவிக்குரியவன், அவன் ஆவியின்படி பிறந்தவன். நீங்களும் நானும் உலகத்தில் கிறிஸ்தவர்கள் எல்லாரும் மாம்சத்தின்படி பிறந்த கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. நீங்கள் ஆவியின்படி பிறந்த கிறிஸ்தவர்களாக இருக்கணும். எந்த குடும்பத்தில் உள்ள சகோதரமார் எல்லாரும் மாம்சத்தின்படி தான் பிறந்தாங்க, கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தாங்க. என்னை ஆவியின்படி ஆண்டவர் பிறக்க பண்ணினார். பரிசுத்த ஆவியானவரை சந்தித்தார். பரிசுத்த ஆவியானவர் ஹல்லேலூயா என் மேல் இறங்கினார், என்னை ஆட்கொண்டார், என்னை மேற்கொண்டார், என்னை சிறைப்படுத்தினார், என்னை இணங்க பண்ணினார். ஹல்லேலூயா. அப்படி பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படும்.
நான் ஒரு வேதத்திலே ஒரு ஆண்டவரிடத்திலே ஒரு காரியத்தை கேட்டுக்கொண்டே இருக்கிறேன். இன்றைக்கு என்னுடைய பிரசங்கத்தில் அதற்கு எனக்கு ஒரு பதில் கிடைத்தது. என்ன என்று கேட்டால், அவருடைய சத்துருக்களை அவர் பாதப்படி ஆக்கி போடும் வரைக்கும் வலது பார்சத்தில் உட்காரும் என்று சொன்ன இயேசு இன்னும் வராமல் காத்திருக்கக்கூடிய காரணம், சத்துருக்கள் பாதப்படி ஆக்கி போடும். கர்த்தருடைய சத்துருக்கள் யார் என்று நான் யோசித்த போது ஆண்டவருக்கு சொல்லித்தந்த வார்த்தை, மாம்சத்தின்படி பிறந்த எல்லாரும் கர்த்தருடைய சத்துருக்கள். ஹல்லேலூயா. அவன் எபிரேயர் நிருபம் 1ஆம் அதிகாரத்தில் எத்தனாம் வசனம்? 14ஆம் வசனமா 13ஆம் படிங்க. நான் மேலும் நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதப்படி ஆக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பார்சு உட்காரும் என்று. அது எங்கே எழுதியிருக்குன்னு கேட்டால், ஹல்லேலூயா, சங்கீதத்தில் எழுதியிருக்கும். ஹல்லேலூயா. உம்முடைய சத்துருக்களை பாதப்படி ஆக்கி போடும் வரைக்கும் நீரன் வலது பார்சல் உட்கார். அதாவது இப்போ இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து அவர் நமக்காக சும்மா இல்லை, கிரியை செய்ய நமக்கு அவர் ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். நமக்காக பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். இன்னொரு காரியம், அது வரைக்கும் குறிப்பிட்ட காலம் வரைக்கும் இயேசு எங்கே இருக்கணும்? சத்துருக்களை, பிதாவாகி தேவன் தம்முடைய சத்துருக்களை பாதப்படி ஆக்கி போடும் வரைக்கும் வலது பார்சத்தில் உட்காரும் என்று சொல்லி இயேசு அங்கே உட்கார வைத்திருக்கிறார். எப்போது இயேசுவை புறப்பட்டு போகணும்னு சொன்னால் தான் அவர் இங்கே பூமிக்கு வர முடியும். இயேசுன்றதில் கேட்டாங்க, ஹல்லேலூயா, இப்பொழுதா ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு ஆண்டவர் கொடுப்பார்னு கேட்டபோது ஆண்டவர், பிதாவானோ தம்முடைய ஆதீனத்தில் வைத்த நாட்களை காலங்களை அறிகிறது உங்களுக்கு அடுத்ததல்ல. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் ஆண்டவரே இக்காலத்தில் ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், பிதாவானோ தம்முடைய ஆதீனத்தில் வைத்திருக்கிற காலங்களை அறிகிறது உங்களுக்கு அடுத்ததல்ல. ஹல்லேலூயா. அந்த நாளிகையை பிதா ஒருவரை குமாரன் அறியார், தூதர்னு அறியார்கள் என்று சொன்னார். அப்போ அது வரைக்கும் ஆண்டவர் பிதாவுடைய வேலை அங்கே நடந்துட்டு இருக்குது, இயேசுடைய வேலை அங்கே நடந்துட்டு இருக்குது. ஹல்லேலூயா. ஆண்டவர் பரலோகத்திலே ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டே இருக்கார். போகும் சொன்னார். ஆண்டவர் சொன்ன வார்த்தை எப்போவும் தானே கூறணும், உங்களுக்காக உங்களிடம் கலங்காதிருப்பதாக பிதாவாய் என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள், இயேசுவாய் என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள், உங்களுக்கு அவர் ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன், ஆயத்தம் பண்ண பின்பு மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் செய்வேன், சேர்த்து கொள்வேன் என்று சொன்னார். இப்பொழுது அந்த இடம் ஆயத்தமாய் கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இன்னும் பிதா அவன் சத்துருக்களை பாதப்படி ஆக்கி போடும் வரைக்கும் நீரன் வலது பார்சு உட்காரும் என்று அவரை உட்கார வைத்திருக்கிறார். இந்த சத்துருக்கள் யார்? இந்த சத்துருக்கள் தான் மாம்சத்தின்படி பிறந்த எல்லாரும் சத்துருக்கள். எல்லா சத்துருக்களையும் ஆண்டவர் அவருடைய பாதப்படி ஆக்கி போடுவார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆவியின்படி பிறந்த ஜனங்கள் கொஞ்சம் சிறு கூட்டம். சோதரம் ஜீவனு போகிற வாசல் வழி இடுக்கவும் நெருக்கவும் இருக்கிறது கண்டுபிடிக்கிறது சிலர். கேட்டு போகிற வழி விரிவும் விசாலவுமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. விசாலமாக மனம் போலாம். அவர்களுக்கு ஏற்றபடி, ஜனங்களுக்கு ஏற்றபடி நல்ல நிறைய சபைகளில் ஆள் கூட எப்படி தெரியுமா, அங்கே உள்ள பாஸ்ட் ஒன்று ஆண்டவர் அப்படி செய்வார் இப்படி செய்வார் என்று சொல்லி அங்கே வாழ்த்தி சும்மா பாடினா போதும், அப்படி ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம்னு சொல்லி எல்லாரையும் உஷார்படுத்தி அங்கே போனாலே சந்தோஷம். அல்லேலூயா. எல்லாம் ஆவிக்குரிய சந்தோஷம் இல்லை. ஆவிக்குரிய சந்தோஷம் என்று சொன்னால் அது முழங்கால் யுத்தம். அல்லேலூயா. அது சோதரம், உபவாசம், ஜெபம், ஆவிக்குரிய ஜீவியம், ஆவிக்கு நடந்து உள்ளது, தீமையை சகிக்கிறது, சோதனையை சகிக்கிறது. அல்லேலூயா. ஆமென். பாவத்துக்கு விரோதமாய் போராடுகிறது. அல்லே எத்தனை ஆவிக்குரிய ஜீவியம் வித்தியாசமானது. பரிசுத்த ஆவியானவரை உந்தி கொண்டே இருப்பார், பரிசுத்த ஆவியானவரை பலப்படுத்தி கொண்டே இருப்பார். நாங்கள் நிற்கிற மத்தியில் எவ்வளோ நேரம் நிற்பேன். பரிசுத்த ஆவியானவரை பலப்படுத்துகிற வரைக்கும் நீங்கள் தான் உட்கார்ந்து கேட்டுக்கிட மாட்டீங்க. அல்லேலூயா. எனக்கு எங்கேருந்து பலம் வரும்னு தெரியாது. நான் எனக்கு கொஞ்ச நேரம் கூட நிற்க முடியாது. அல்லேலூயா. சோதரம், கடந்த நாளில் ஒரு சகோதரன் கடிதம் தேடி வந்தார். சோதரன், அவருக்கு ஒரு காணிக்கை கொடுப்பேன். அவர் வந்து வாங்கி கொடுத்துட்டு சோதரன் ஒரு ஜோம் பண்ணிட்டு உடனே போனோம். மழை வந்துட்டு அவருக்கு அவசரமாக நான் வந்தேன். சோதரம், எனக்கு அவர் ஒரு ஜோம் பண்ணி
ஒரு ஜோம் பண்ணுவார். அவர் சுருக்கமாக ஜோம் பண்ணுவார். சுருக்கமாக பண்ணுங்கன்னு சொல்லுவேன். அல்லேலூயா. அவர் ஜோம் பண்ணுவார். ஜோம் பண்ணுறதுக்காக எனக்கு நிற்க முடியாது. அல்லேலூயா. உடனே சகோதரன் ஜோம் பண்ணார். நான் அந்த பக்கம் இருக்க இடத்துல போய் உட்கார்ந்துட்டு அவ்வளோதான் நிற்க முடியும். அல்லேலூயா. அப்போ பரிசுத்த ஆவி வரும்போது ஆண்டவர் சொன்ன பரிசுத்த ஆவி வரும்போது பலன் அடைவீர்கள். ஆண்டவருக்கு நீங்கள் எதையும் செய்ய அல்லேலூயா ஆண்டவர் பலப்படுத்துகிறார். சகோதரங்களே, உடன் ஊழியக்காரங்களுடைய கேளுங்க. நான் ஒரு குறிப்பிட்ட வீட்டை ஒரு ஜபத்துக்கு போகிறேன்னு வைங்க. அந்த நேரத்தில் நான் கீழே உட்காரு எழும்ப எவ்வளோ கஷ்டப்படுவேன். ஆனாலும் ஒரு 2-3 மணிக்கு இந்த வயதிலும் ஜெபம் பண்ணக்கூடிய கிருபை ஆண்டவர் தருகிறார். அது பரிசுத்தாவினுடைய உதவி. பரிசுத்தாவி வரும்போது நீங்கள் பலனடைவீர்கள். நான் மாம்சத்தினுடைய அதை செய்ய முடியாது. ஆவியின்படி செய்யத்தக்கதாய் ஆவியானவர் உங்களை பலப்படுத்துகிறார். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் ஆவியின்படி தேவனை ஆராதிக்க நம்மை திடப்படுத்திக் கொள்ள வேண்டும், நம்மை பலப்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அப்போ இந்த யாத்திரை நம்முடைய பிரசங்க விஷயம் டாபிக். அவனும் தாவீதும் அவனோடு இருந்தவர்கள் என்ன செய்தார்கள்? அவன் போக வேண்டிய இடத்திற்கு புறப்பட்டு போனார்கள். ஆமென். சவுல் புறப்படுகிறதை நிறுத்திவிட்டான். அல்லேலூயா. சவுல் எவ்வளோ பொல்லாதவன் சகோதரன். அந்த தாவீது எந்த தீங்கும் செய்யலை. 2 முறை சத்தியம் பண்ணுகிறான். சகோதரன், உன்னை தாவீதே மகனே, நீ 2 முறை ஆண்டவர் அவன் கையில் ஒப்பு கொடுக்கிறார். தாவீதின் கையிலே சவுலை ஒப்பு கொடுக்கிறார். சவுல் எந்த தீங்கு அவனுக்கு செய்யலை. அல்லேலூயா. இப்போது தாவீதை துரத்தி கொண்டிருக்கிறான் சவுல். இதுபோல உலகம் இப்போ ஆட்சியும் அதிகாரமும் யாரு கையில் இருக்கிறது? தாவீதை துரத்துறதற்கு 3000 போர் வீரர்களோடு சேர்ந்து சவுல் தாவீதை துரத்தி கொண்டிருக்கிறான். 3000 பேர் அவருக்கு சப்போர்ட். தாவீதுக்கு யாரும் இல்லை. அல்லேலூயா. தாவீதோடு சேர்ந்து கொண்ட ஆளு எப்படிப்பட்ட ஆளு? கடன்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள். அல்லேலூயா. அந்த ஜனத்திலிருந்து துரத்தப்பட்டவங்க ஜனங்கள். அல்லேலூயா. இவனுக்கு ஒன்றுமே கிடையாது, ஆகாரம் கிடையாது. அல்லேலூயா. சோத்திரம். வெறும் பஞ்சம் பிடிச்சவனுவன். இவெல்லாம் தாவீது அவளுக்கு தலைவனானான். அல்லேலூயா. படித்து பாருங்க. கடன்பட்டவர் முருகர் கண்டுபிடிங்க, வாசிங்க. அல்லேலூயா. ஐயா, எந்த வசனம் இல்லை. தாவீதோடு கடன்பட்டவங்க, முறுமுறுக்கிறவங்க. இல்லை அது வேறு. எல்லாம் கத்திர சோதனம்லாம் புரியல. கடன்பட்டவங்க, முறுமுறுக்கிறவங்க எல்லாம் தாவீது அவளுக்கு தலைவன் ஆனான்னு இருக்கும். ஹல்லேலூயா. இருக்கட்டும், இப்போ வாசிக்க வேண்டாம். எல்லாம் கத்திர சோதனம் பண்ணுவோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தாவீது எளியவன். தாவீது சொல்லும்போது எளிமையும் சிறுமையுமானவன் என்று சொல்லுகிறான். ஹல்லேலூயா. ஏழையானவன் தன்னை உமக்கு ஒப்புவிக்கிறான். ஹல்லேலூயா. ஏழையானவன் தான் தன்னை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கிறான். ஹல்லேலூயா. அவன் இந்த ஏழை கூப்பிட்டான் என்று அவன் ஒரு சமயத்தில் பரம ஏழையாயிருக்கிறான். இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனுடைய எடுக்க நீங்களாக்கி விட்டார் என்று சொல்லுகிறான். ஹல்லேலூயா. தாவீதோடு கர்த்தர் கூட இருந்தார். தாவீதை பரிசுத்த ஆவியார் நடத்தினார். தாவீதுக்குள்ள ஒரு அபிஷேகம் இருந்தது. ஹல்லேலூயா. ஆமென். அவன் ஆவியின்படி தேவனால் ராஜாவாக்கப்பட்டவன். ஹல்லேலூயா. ராஜாவுக்குரிய தகுதியை உடையவன். மற்றவன் மாம்சத்தின்படியான ராஜா. ஹல்லேலூயா. மாம்சத்தின்படியான ராஜா. ஆவியின்படி பிறந்தவன். ஆமென். பிறந்தவனை மாம்சத்தின்படி பிறந்தவன் துன்பப்படுத்துவான். நம்ம இப்போ நீங்கள் ஆவிக்குரியவளாக இருங்கன்னு என்ன சொன்னால், சகோதரம், உங்களுக்கு துன்பங்கள், நெருக்கங்கள், பாடல் வரும். அல்லேலூயா. உங்களை யாரோ ஒடுக்கிறேன்னு சொன்னால், ஒடுக்கிறவங்க மாம்சத்தின்படி பிறந்தவங்க, ஒடுக்கப்படுகிறவங்க ஆவியின்படி பிறந்தவங்க. அல்லேலூயா. நீங்கள் ஒடுக்கப்பட்டால், அல்லேலூயா, நீங்கள் ஆவியின்படி பிறந்தவர்கள். உங்களை ஒடுக்கிறவர்கள் மாம்சத்தின்படி பிறந்தவர்கள். எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. இந்த மாம்சத்தின்படி பிறந்தவர்கள் ஆண்டவர் சத்துருக்களை பாதப்படி ஆக்கப் போகிறார். அதுவரைக்கும் அவர் பிதாவுடைய வலது வாசல் உட்கார வேண்டியா இருக்கிறது. ஆமென். இந்த உலகத்தில் சீக்கிரமாய் பயங்கரமான யுத்தங்களும் பயங்கரமான பிரச்சனைகளும், ஆமென், கோபகலசங்கள் உடைக்கப்பட போகிறது. அல்லேலூயா. அநேக காரியங்கள் சம்பவிக்க போகிறது. அந்த முத்திரைகள் உடைக்கப்பட போகிறது. ஆமென். இயேசு தேவனால் கிடைக்கிற அந்த கோபாக்கினையின் பாத்திரங்கள், கோபாக்கினை இந்த உலகத்துக்கு செலுத்தப்படும். பயங்கரமான தண்டனைகளை தேவன் கொடுப்பார். அல்லேலூயா. சத்துருக்களை எல்லாம் பாதப்படி ஆக்கி போடுவார். அதுவரைக்கும் இயேசு பிதாவுடைய வலது பாசம் உட்கார்ந்திருப்பார். நீங்களும் நானும் இப்பொழுது
நின்று கொண்டு படுத்துக்கொண்டு தூங்கி கொண்டு இருக்கக்கூடாது, நிர்விசாரமாக இருக்கக்கூடாது. நாம் இலக்கை நோக்கி தொடரணும். ஒரு ஆவிக்குரிய ஜீவத்தை பலத்தோடு செய்து நாம் முன் சென்று கொண்டே இருக்க வேண்டும். எழும்பி பிரகாசிக்கணும், வல்லமையை தரித்துக் கொள்ளணும். ஹல்லேலூயா, ஆமென். ஆண்டவரே, அந்த வசனத்தின்படி கீழ்ப்படிந்து புறப்பட்டு போகணும். அந்த தேசத்துக்கு போகும்படி அழைக்கப்பட்ட இடத்திற்கு போய் சேரணும். நாம் போகும்படி ஒரு இடத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த இடத்துக்கு போகும்படிக்கு நாம் என்ன செய்யணும்? ஆமென், புறப்பட்டு போகணும். ஹல்லேலூயா, கீழ்ப்படிந்து புறப்பட்டு போனான் எழுதியிருக்கிறது. அவர் சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். ஹல்லேலூயா, சவுல் நின்று விட்டான். ஹல்லேலூயா, புறப்பட நிறுத்தி விட்டான். ஆமென். தாவீது அவனுடைய ஜனங்களும் ஆமென் போக வேண்டிய இடத்திற்கு புறப்பட்டு போனார்கள். எல்லாரும் எழும்பி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆமென். ஆண்டவரே, புறப்படுகிறதை குறித்து நான் சொன்ன வார்த்தை, தெய்வ பிள்ளைகளாகிய நாம் எல்லாரும் எழும்புவோம். ஹல்லேலூயா, சோதரன். எல்லாம் அந்த வார்த்தை என்னவென்று கேட்டால், நாம் அப்படியே சோதரம் உலகத்தோடு ஒட்டி கொண்டும் மாய்கையோடு பற்றி கொண்டும் உலக காரியங்களை விட்டு நீங்கள் எழும்ப வேண்டும். நீங்கள் புறப்பட வேண்டும். நீங்கள் நிர்விசாரமாக இருந்து கொண்டிருக்க புறப்பட்டு போங்கள், அவிடம் விட்டு போங்கள். அதே சோதரம் அசுத்தமான ஒன்றையும் தொடாதிருங்கள். கீழே ஏசாயத்தீர்க்கதரிசன புத்தகத்தை சொல்லப்படுகிறது, நீங்கள் எல்லாரும் புறப்பட்டு போகணும். நாம் எல்லாரும் சோதரம் உலகத்தோடு உலகமாய ஒட்டி கொண்டும் உலகத்திலே சார்ந்து கொண்டும் உலகத்திலே சாய்ந்து கொண்டும் உலகமாகியை பற்றி கொண்டும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய மனம் எப்போதும் ஹல்லேலூயா கர்த்தரோடு கூட சஞ்சரிக்கணும். அவருடைய அடிச்சூழலை பின்பற்றணும். ஆமென். பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் இலக்கை நோக்கி தொடர்ந்து நம்முடைய ஓட்டத்தை ஓட வேண்டும். ஹல்லேலூயா, ஆமென். ஆண்டவரே மை ஸ்தோத்திரம். எல்லாரும் ஆமென். தேவனுடைய பிள்ளைகள் மாம்சத்தின்படி ஆமென் பிறந்தவளாய் இருக்கக்கூடாது, ஆவியின்படி பிறந்து பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாய் பரிசுத்த ஆவியினால் பிறந்தவன். ஹல்லேலூயா, சோதரன் ஆவிக்குரியவன். எல்லாரும் இந்த உலகத்திலே துன்பங்கள் பாடுகளை சகித்து கடந்து போகணும். மாம்சத்தின்படி பிறந்தவர் நம்மை துன்பப்படுத்துவார்கள். மாம்சத்தின்படி மாம்சம் நம்மை துன்பப்படுத்தும். நம்முடைய சொந்த மாம்சம் நம்மை ஆமென் எப்போது நமக்கு எதிராக எழும்பும். சொந்த மாம்சம் நம்மை துன்பப்படுத்தும், உபத்திரவப்படுத்தும். மாம்சத்தின்படி பிறந்த ஒவ்வொருவரும் நம்மை துன்பப்படுத்துவார்கள். ஹல்லேலூயா, தேவனுடைய பிள்ளைகள் ஆமென் புறப்பட்டு போக வேண்டும். தாவீது அவனுடன் ஜனங்களும் புறப்பட்டு போனார்கள். ஆமென். போக வேண்டிய இடத்துக்கு போனாங்க. போக வேண்டிய இடத்திற்கு எல்லாரும் புறப்பட்டு போக வேண்டும். மௌனமாக இருக்கக்கூடாது, தூங்கி கொண்டிருக்கக்கூடாது, நிர்விசாரமாக இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எழும்பி பிரகாசி, உன் வல்லமையை தரித்துக்கொள். ஜீவன் தப்ப ஓடு. சமபூமி எங்கு நில்லாதே, பின்னிட்டு பாராதே. ஹல்லேலூயா, தேவனே மை ஸ்தோத்திரிக்கிறோம். லக்கை நோக்கி ஓடுகின்றேனே, லாபமும் நஷ்டமென்னுகிறேன். லக்கை நோக்கி ஓடுகின்றேனே, லாபமும் நஷ்டமென்னுகிறேன். ஒன்றே மனதில் உண்டு நினைவு, சென்றே பரனை கண்டடைவே. ஒன்றே மனதில் உண்டு நினைவு, சென்றே பரனை கண்டடைவே. எந்தன் இயேசுவே, எந்தன் நேசமே, எந்தன் உள்ளம் உருகிடுவே. நல்ல பங்கினை நான் அடைந்தேன் திருப்பாதம். வல்லபரா பரரே சரணம். நல்ல பங்கினை நான் அடைந்தேன் திருப்பாதம். வல்லபரா பரரே சரணம். எந்தன் மேல் சிலுவை அல்லாமல் ஏதுமில்லை இந்த பாரினிலே. எந்தன் மேன்மை சிலுவை அல்லாமல் இந்த பாரினிலே. உந்தனுடனே என்னை அறிந்தே, உந்தன் பொருசில் பங்கடைத்தே.
அடைந்து எந்தன் இயேசுவே உந்தன் நேசமே எங்கள் உள்ளம் உருகிடுதே. நல்ல பங்கினை நான் அடைந்தே திருப்பாதம் வல்லபராபரனே சரணம். நல்ல பங்கினை நான் அடைந்தேன் திருப்பாதம் வல்லபராபரனே சரணம். ஹல்லேலூயா. நம்முடைய ஓட்டத்தை நாம் ஓட வேண்டும். இப்பொழுது நாம் நிர்விசாரத்தோடு இருக்கிறோம். உலகத்தோடு மண்ணோடு நாம் ஒட்டி கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. பிரபஞ்சத்தை பற்றி கொண்டிருக்கிறோம். நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை பலமாய் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியின்படி பிறந்தவர்கள், ஆமென், சோதரம். மாம்சத்தின்படி பிறந்தவர்களோடு நமக்கு போராட்டம் உண்டு. ஆமென், ஹல்லேலூயா. மாம்சத்தின்படி பிறந்தவன் ஆவியின்படி பிறந்தவனை அன்று துன்பப்படுத்தவன் இன்றைக்கு நடந்து வருகிறது. எத்தனை பேர் நீங்கள் ஆவியின்படி பிறந்தவர்கள், எத்தனை பேர் மாம்சத்தின்படி பிறந்தவர்கள். உடைய ஜென்ம சுபாவமான காரியங்களை காண்பித்த இந்த சவுல் ராஜாவுடைய அத்தனை குணங்களும் மாம்சத்தின் குணங்கள். ஹல்லேலூயா. மாம்சத்தின்படியான ராஜாவன். ஹல்லேலூயா. இஸ்மவேல் அன்றைக்கு அவன் அந்த ஈசாக்கை அவன் துன்பப்படுத்தினார். ஹல்லேலூயா. இன்றைக்கு அது நடந்து கொண்டு தான் இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, சத்துருக்களை ஆண்டவர் பாதப்படி ஆக்கி போடும் வரைக்கும் நீரன் வலது பாரசம் உட்காரும் என்று சொல்லி ஆண்டவர் வலது பாரசத்திலே ஹல்லேலூயா அவனை உட்கார வைத்திருக்கிறார். ஆண்டவர் இயேசு உட்கார வைத்திருக்கிறார். சத்துருக்களை ஆண்டவர் சீக்கிரமாய் பாதப்படி ஆக்கப் போகிறார். சத்துருக்கள் அழிந்து போவார்கள், அழிந்தே போவார்கள் என்று எழுதியிருக்கிறது. எல்லா சத்துருக்களும் எல்லா மாம்சத்தினுடைய பிறந்த ஜனங்களும் ஹல்லேலூயா, ஆமென், சோத்திரம், பாதப்படி ஆக்கி போடப்படுவார்கள். அவருடைய பாதப்படி ஆக்கி கொண்டிருக்கிறார் ஆண்டவர். ஆமென், ஹல்லேலூயா. சீக்கிரமாய் சத்துருக்களை அவர் பாதப்படி ஆக்கி போடுவார் ஆண்டவர். ஓ, அதுவரைக்கும் இயேசு பிதாவின் வலதுபாசி இருப்பார். அவர் சீக்கிரமாய் ஆமென் நம்மை சந்திக்க வரப்போகிறார். ஹல்லேலூயா. நம்முடைய மரணமானாலும் வருகையானால் நாம் எப்பொழுதும் காத்திருந்து காணப்படுவோம். மரித்த பரிசுத்தவர்கள் எல்லாரும் இப்பொழுது இளைப்பாறை கொண்டு காத்து கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. நேர்மையாக நடந்தவர்கள் சமாதானத்துக்குள் பிரவேசித்து தங்கள் படுக்கையில் இளைப்பாறை கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சீக்கிரம் சீயோனை கட்டி மைமேலே வெளிப்பட போகிறார். சத்துருக்களை பாதப்படி ஆக்கி போட போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமென் ஆண்டவரே. எல்லாம் முழங்கால் பிடி போடுவோம். ஆமென் ஆண்டவரே, அன்பின் ஆண்டவரே, நல்ல பிதாவே, ஆமென். இன்றைக்கி ஆண்டவர் சொன்ன வார்த்தை, தேவனுடைய பிள்ளைகளாய் நீங்களும் நானும் மாம்சத்தின்படி பிறந்தவளாக இருக்கிறோமா, ஆவியின்படி பிறந்தவளாக இருக்கிறோமா, துன்பப்படுகிறவளாக இருக்கிறோமா, துன்பப்படுத்துகிறவளாக இருக்கிறோமா? மற்ற யாருக்கு நாம் யாரையும் துன்பப்படுத்துகிற மக்களாக நம்ம இருக்கக்கூடாது. துன்பப்படுத்துகிறவர்களாக இருந்தால் நீங்கள் மாம்சத்தின்படி பிறந்தவர்கள், துன்பப்படுகிறவர்களாக இருந்தால் நீங்கள் ஆவியின்படி பிறந்தவர்கள். வாழ்க்கையை நீங்கள் மாற்றி அமைக்க வேண்டும். நீங்கள் புறப்பட்டு போகணும், நீங்கள் புறப்பட்டு போகணும். தாவீது ஆவியின்படி பிறந்த தேவ மனுஷன். ஹல்லேலூயா. புறப்பட்டு போனான். ஹல்லேலூயா. அவனோடு இருந்த சேனைகளும் போக வேண்டிய இடத்துக்கு புறப்பட்டு போனார்கள். தாவீது புறப்படுகிறதை நிறுத்திவிட்டான். சவுல் புறப்படுகிறதை நிறுத்திவிட்டான். நீ அநேகர் இன்றைக்கு புறப்படுகிறதை நிறுத்திவிட்டீர்கள். நீங்கள் புறப்படுகிறதை நிறுத்தி கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் புறப்படவில்லை. புறப்பட்டு போக கடவோ நின்றே சுமந்து கொண்டு பாளையத்துக்கு புறம்பே பாடுபட்ட இயேசுவிடத்திற்கு புறப்பட்டு போக கடவோ. புறப்படுகிறது என்று சொன்னால் ஆமென், சோதரம், யாத்திரை செய்யணும், பிரயாணம் பண்ணணும். ஆவிக்குரிய ஜீவியம் ஹல்லேலூயா அது சலனமாக இருக்கணும், அது சலித்து கொண்டிருக்கணும். சலித்து கொண்டிருக்கிற ஆவிக்குரிய ஜீவியம் ஹல்லேலூயா, ஆமென். அது செயல்படுகிற ஆவிக்குரிய ஜீவியம், அது கிரியை செய்கிற ஆவிக்குரிய ஜீவியம். நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை பரிசுத்தாவின் பலத்தினாலே பரிசுத்த ஆவியை கொண்டு பலப்படுத்தி கொள்ள வேண்டும். எல்லாரும் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை பலப்படுத்துவோம். ஹல்லேலூயா. தோத்திரம் பண்ணாமல் இருந்தால் உங்களுக்கு கெட்டாய் தான் வரும். இப்போ உங்களுக்குள்ளே கெட்டாவி வரும். ஹல்லேலூயா. கெட்டாவியா கொட்டாவியா வரும்.
நீங்கள் எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கேட்கிற வார்த்தையை சிந்திங்க. ஹல்லேலூயா. மாம்சத்தின் தன்மைகள், மாம்சம் உன்னை மேற்கொள்ளுகிறது. ஆவியானவரை ஆவியினாலே மாம்சத்தின் கிரியை அழித்தால் நீங்கள் பிழைப்பீர்கள். ஆவியினாலே மாம்சத்தின் கிரியை அழித்தால் நீங்கள் பிழைப்பீர்கள். ஆவிக்குரிய ஜீவத்தை தேவனுடைய செய்து கொண்டிருக்கும் போது மாம்சத்தின் கிரியைகள் எல்லாம் அழிக்கப்பட்டு போகும். நீ வெற்றி பெறுவாய். புறப்பட்டு போகணும், புறப்பட்டு போகணும். யாத்திரை செய். ஆமேன், ஆமேன். இந்த உலகத்து மண்ணோடு ஒட்டி கொண்டிராதே. எழும்பி பிரகாசி. ஹல்லேலூயா. வல்லமையை தரித்துக்கொள். புறப்பட்டு போ. அவிடமிட்டு போங்கள். ஹல்லேலூயா. அசுத்தமானது தொடாதிருங்கள். ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இலக்கை நோக்கி ஓடுகின்றேனே, லாபமும் நஷ்டம் என்று எண்ணுகிறேன். ஒன்றே மனதில் உண்டு நினைவில் சென்றே பரனை கண்டடைவேன். அல்லேலூயா. ஓ கிருபை, கிருபை. எல்லாரும் எல்லாரும் ஆமென். ஆண்டவர் ஒரு உணர்வு உண்டாகணும். பரிசுத்த ஆவியினால் நீங்கள் ஆமென் நடத்தப்படுறது தேவனுடைய பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். ஆமென். பலவீனத்திலே பலன் கொள்ள வேண்டும், ஜெயிக்க வேண்டும். விசுவாசம் நல்ல போராட்டத்தை போராடணும். மௌனமாய் இருக்கக்கூடாது, மௌனமாய் இருக்கக்கூடாது. ஜெபங்களிலே போராடணும். ஆமென். எனக்குள்ளே வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிற பலத்தின்படி போராடி பிரயாசப்படுகிறேன். அன்புள்ள பிரயாசத்தை மறந்துவிட தேவன் அநீதி உள்ளவர்கள். போராடி பிரயாசப்படு, பிரயாசப்படு. ஓ ஆவிக்குரிய வாழ்க்கை. ஹல்லேலூயா. எல்லாரும் ஊக்கத்தோடு ஜெபிப்போம். ஆண்டவரே ஆவியினாலே மாம்சத்தின் கிரியையை முறியடிப்போம், ஜெயிப்போம். பரிசுத்த ஆவியின் பலத்திலே செயங்கொள்ளுவோம். ஓ மகிமை, மகிமை, மகிமை. ஓட்டமே ஜெயமாய் ஓடியே முடிக்க ஒவ்வொரு நாளும் புதிய பலன் அடைவோம். அவன் நம்மை புதுப்பித்துக் கொள்ள, நம்மை புதுப்பித்துக் கொள்ள எழும்பி பிரகாசிக்கணும். ஹல்லேலூயா. நீ படுத்துக் கொண்டிருக்கிறாய், நித்திரை பண்ணி கொண்டிருக்கிறாய், தூங்கிக் கொண்டிருக்கிறாய், நிர்விசாரமாய் இருக்கிறாய். ஹல்லேலூயா. மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறாய். இந்த நிலைமை மாறும்படி ஆவியானவர் சொல்லுகிறார். புறப்பட்டு போ, புறப்பட்டு போ. ஆவியின்படி பிறந்தவனாய் நீ புறப்பட்டு போ. ஓ ஹல்லேலூயா. புறப்பட்டு போவோம், புறப்பட்டு போவோம். தேவனேமை. ஆபிரகாம் கீழ்ப்படிந்து புறப்பட்டு போனான். போகவில்லை என்னன்னு தெரியாமலே புறப்பட்டு போனான். காண்பிக்கும் தேசத்துக்கு போ, நான் உனக்கு காண்பிப்பேன். காண்பிக்கும் தேசத்துக்கு போ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனேமை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.